புதுச்சேரி மக்கள் தமிழ்நாடு வருவதற்கு விசா இருந்த வரலாறு. 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி காலை புதுச்சேரியின் கீமூர் கிராமத்தில் ஒரு கொட்டாகையில் நூற்றுக்கணக்கான மக்கள் கூடினர். ஒரு சாதாரண கிராம கூட்டம் இல்லை. புதுச்சேரியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு வாக்கெடுப்பு அங்கு நடந்தது. பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் இருந்த புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டுமா வேண்டாமா என்ற வாக்கெடுப்பு கீமூர் கிராமத்தில் நடந்தது. புதுச்சேரி பல நூற்றாண்டுகளாக பிரான்ஸ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் முதலில் 1623ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு வந்தனர். பின்னர் பிரான்ஸ் கிழக்கிந்திய கம்பெனி காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளையும் வாங்கியது. இந்தியாவுக்கு 1947ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் சுதந்திரம் அளித்தபோது பிரான்ஸ் வசம் இருந்த புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இந்தியாவிலிருந்து வெளியேற பிரெஞ்சுக்காரர்களுக்கும் விருப்பமில்லை. 1948ஆம் ஆண்டில் பிரான்ஸ், இந்தியா இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. புதுச்சேரி பகுதிகளில் உள்ள மக்களே தாங்கள் அரசியல் ரீதியாக எந்த நாட்டில் சேர வேண்டும் என்பதை தீர்மானிக்கலாம் என்று அந்த ஒப்பந்தம் கூறியது. 1954ஆம் ஆண்டு தொடக்கத்தில் புதுச்சேரி விடுதலை போராட்டம் மிக கடுமையாக இருந்தது. விடுதலையை ஆதரித்த மக்கள் பிரதிநிதிகள் சிலரை புதுச்சேரி அரசில் இருந்து பிரான்ஸ் நீக்கியது. இந்தியர்கள் புதுச்சேரிக்குள் வர தடையும் விதித்தது. இதற்கு பதிலடியாக இந்திய அரசு இந்திய பாஸ்போர்ட் விதி 1950 கீழ் பிரெஞ்சு பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட பயண விதிவிலக்கு அனுமதிகளை ரத்து செய்தது. இதனால் பிரான்ஸ் புதுச்சேரி மக்கள் இந்தியாவுக்குள் நுழைய விசா போன்ற அனுமதி சீட்டு பெற வேண்டும் என இந்திய அரசு அறிவித்தது. இதனால் மிகுந்த பாதிப்புக்குள்ளானார்கள் புதுச்சேரியில் வாழக்கூடிய மக்கள். வணிக உறவு, குடும்ப உறவு எல்லாம் பாதிக்கப்பட்டது. விசா பரிவர்த்தனை கொண்டு வந்தவுடன் அவர்களால் புதுச்சேரியை விட்டு வெளியே செல்வதற்குண்டான எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பணமாகப்பட்டது பிரான்சுடைய பணத்தை உபயோகப்படுத்தித்தான் எல்லாவிதமான பரிவர்த்தனையும் செய்து கொண்டிருந்தார்கள். இந்தியாவுடனான இந்த விசா பிரச்சனை வந்த பொழுது அதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளானார்கள் புதுச்சேரியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். இந்த நிலையில்தான் பிரான்சின் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டிருந்த 200 நபர்களுடைய வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்தியாவுடன் இணைய வாக்களித்த 170 பேர் இறுதியாக 1948ஆம் ஆண்டு இந்தியாவுடன் மேற்கண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்ற 1954இல் பிரான்ஸ் ஒப்புக்கொண்டது. புதுச்சேரியை இந்தியாவுடன் இணைப்பது குறித்தான வாக்கெடுப்பு 1954ஆம் அக்டோபர் 18ஆம் தேதி கீமூரில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. நடந்த தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டனர். இதில் பங்கேற்ற 178 பேரில் 170 பேர் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளை நவம்பர் 1, 1954 முதல் இந்தியாவுடன் இணைப்பதற்கான ஒப்பந்தம் இந்தியா, பிரான்ஸ் இடையே கையெழுத்தானது. புதுச்சேரி இந்திய ஆட்சியின் கீழ் வந்தது. 1962ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக